இந்தியாவுடைய முதல் சுதந்திர போருங்கிறது 1857 நடந்த ரெபெலியன் தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த சிப்பாய் கழகம் நடப்பதற்கு 90 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடிய ஒரு தமிழர் இருக்கார். அவர்தான் மாமன்னன் பூலி. ஒரு பாளையத்தை ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சுப்பனமாக திகழ்ந்த மாமன்னன் பூலி மறைந்த தினம் இன்று. இந்த மாதிரி தமிழக போர் வீரர்கள் பற்றின வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்க பிக் பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமன்னன் பூலி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெற்கட்டு சேவல் பாளையத்தை ஆண்ட பாளையக்காரர். தைரியம், போர் திறமை, மக்கள் நலன் எல்லாத்துக்கும் பெயர் போனது. 18ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதி தமிழகத்தில் பாளையக்காரர் முறை ரொம்ப வலுவா இருந்துச்சு. அந்த சமயத்துல கர்நாடக நவாப் வழியா உள்ள நுழைஞ்ச பிரிட்டிஷார் பாளையக்காரர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கான முழு முயற்சி எடுக்க ஆரம்பிச்சாங்க. எங்க இருந்தோ வணிகம் செய்ய வர்றவங்க எங்களை ஆள பாக்குறதாங்கிற ஒரு கோபத்தோட முதல் எதிர்ப்பு குரலை எழுப்ப ஆரம்பிச்சாரு மாமன்னன் பூலி. தனக்கு நெருக்கமான, தன்னை ஆதரிக்கக்கூடிய பாளையக்காரர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பிச்சார். 1755 இருந்து 1763 வரைக்கும் பல சண்டைகள். ஆனா மாமன்னன் பூலியை தோற்கடிக்கவே முடியல ஆங்கிலேயர்களால. புலி போல காடுகளில் பதுங்கி திடீர்னு வெளியில வந்து ஆங்கிலேயர்களை அசர் அடிச்சாரு மாமன்னன் பூலி. இவரை வீழ்த்தணும்னா மற்ற பாளையக்காரர்களை வீழ்த்தினாதான் சரியா இருக்கும்னு ஒவ்வொரு பாளையக்காரர்களா தோக்கடிச்சு கடைசியா நெற்கட்டும் சேவலையும் வீழ்த்தினாங்க ஆங்கிலேயர்கள். தொடர்போர்களால் அரசர் பூலியின் படையும் பலவீனமா இருந்துச்சு. அவங்களால ஆங்கிலேயர்களை தாக்கு பிடிக்க முடியல. ஆனாலும் ஆங்கிலேயர்களிடம் அடிபணிய கூடாதுன்னு இறுதி வரை போராடிய மாமன்னன் பூலி 1767ஆம் ஆண்டு அக்டோபர் மாசம் 16ஆம் நாள் மரணம் அடைஞ்சார். அவருடைய இறப்பு இந்த தேதின்னு சொல்லப்பட்டாலும் அவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு புதிரா இருக்கக்கூடிய ஒண்ணுதான். ஆங்கிலேயர்கள் அவரை சுட்டு கொன்னாங்க. அந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா மக்கள் கிளர்ச்சி செய்வாங்க அப்படிங்கிறதுக்காகவே அதை ரகசியமா செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இல்ல மாமன்னன் பூலி ஆங்கிலேயர்களிடமிருந்து தப்பித்து மறைந்தார் அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்படுது. ஆனா அவருடைய மரணம் வேணா புதிரா இருக்கலாம். ஆனா அவருடைய போர்க்குணம்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு லெகசியாவே இருந்துகிட்டு இருக்கு. சிப்பாய் கழகத்திற்கு 90 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்களை எதிர்த்து கழகம் செய்த மாமன்னன் பூலி மறைந்த தினம் இன்று.